வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மெதுவடை தாங்க செய்ய போகிறோம். மெதுவடை செய்யறதுக்கு நான் அந்த சின்ன டம்ளரில் தாங்க உளுந்த பருப்பு எடுத்து ஊற வச்சேன். நான் 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. மினிமம் 5 மணி நேரமாவது ஊறணும். அப்போ தாங்க இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் வடை. இதை முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாங்க. இங்கே பாருங்கள், நான் இதில் உளுந்த பருப்பு சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் இதோடு வச்சு அரைச்சிக்க போகிறேன். நான் தண்ணி சேர்க்காம திக்காக கெட்டிமாக வந்து அரைச்சி எடுக்க போகிறேங்க. இதை அரைச்சி எடுத்துட்டு காட்டுறேங்க. இங்கே பாருங்கள், நான் எப்படி அரைச்சி எடுத்துருக்கேன். கெட்டிமாக தண்ணி உங்களால் சுத்தமாக அரைக்க முடியலன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க லைட்டாக. இங்கே பாருங்கள், நான் எப்படி அரைச்சி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி இருந்தால் தாங்க வடை வந்து நல்லா வரும். இதே மாதிரி எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ பாருங்க, எல்லா மாவும் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டேங்க. இப்போ கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன் பேக்கிங் சோடா. இப்போது கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்க போகிறோங்க. இப்போ பாருங்கள், கொத்தமல்லி கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 2 சின்ன சைஸ் ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நான், அதையும் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கலாங்க. இப்போது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ அடுப்பில் வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி சுட்டு எடுத்துடலாங்க. இங்கே பாருங்கள், அடுப்பில் வானலில் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா காயட்டங்க. பாருங்கள், எண்ணெய் காஞ்சிச்சு. ஒரு வடையாக இந்த மாதிரி தட்டி உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அந்த மாதிரி தட்டி விட்டுக்குங்க. இங்கே பாருங்கள், நான் தட்டி விட்டுட்டேன். இது கொஞ்சம் நல்லா வேகட்டோங்க. நல்லா திருப்பி விட்டுக்கலாம். இதை இப்போ பாருங்க, எல்லாம் வெந்துருச்சு. இதை வடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ மிச்சம் இருக்கிற மாவும் இதே மாதிரி விட்டு எடுத்துக்கலாங்க. இங்கே பாருங்கள், அடுத்த செட்டு வந்துருச்சு. இதையும் வடித்து எடுத்துக்கலாம்.
இப்போ மிச்சம் இருக்கிறதும் விட்டுக்கலாங்க. மிச்சம் இருக்கிற எல்லா மாவும் விட்டாச்சுங்க. பாருங்க, இதுவும் நல்லா வெந்துருச்சு. இதையும் வடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், 1 கப்பு தாங்க நான் வந்து உளுந்து ஊற வச்சேன். எவ்வளோ வடை வந்திருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இன்னும் இருக்குது பாருங்கள், எவ்வளோ வடை வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா சாஃப்டாகவும் கிரிப்ஸியாகவும் இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உளுந்து எப்போவுமே மினிமம் 5 மணி நேரமாவது ஊறணுங்க. அப்போ தாங்க உளுந்து வந்து நல்லா உப்பி வரும். வடையும் ரொம்ப சாஃப்டாகவும் கிரிப்ஸியாகவும் இருக்குங்க. நீங்களே இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தாங்க அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்ங்க.